வணக்கம். என்னுடைய பெயர் சரவணகுமார். அப்பா பேர் செல்வராஜ், காந்திமதி அம்மா பேர். என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், பரம்புக்குடி வட்டம், முத்துவயல் ஊராட்சியில் உள்ள சின்ன இதம்பாடல் அப்படிங்கிற ஒரு கிராமம். நான் பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் ஓவரால் ரேங்க் 1828 எடுத்து, கம்யூனல் ரேங்க் 872 எடுத்து, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். எங்கேனா டேரக்டரேட்டில் சென்னையில் சூஸ் பண்ணியிருக்கேன். நேட்டிவில் கிடைக்கல எனக்கு. 2025 அதாவது 5th டே கவுன்சிலிங் போனேன். என்னுடைய டிஎன்பிசி எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த ஆடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். 2020 பார்த்திங்கன்னா பாஸ் அவுட் ஆனேன். கரெக்டாக நான் முடிக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா கொரோனா வந்துருச்சு. ஸோ எனக்கு எந்த கம்பெனியில் அப்படி பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த கம்பெனி போகிறோன்னு தெரியல. ஸோ 1.5 வருஷம் பார்த்திங்கன்னா வீட்டிலையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா நார்மல், அதாவது கொரோனா எல்லாம் முடிஞ்சு நார்மலாக ஆனோன்னா 2021 February 5 பார்த்திங்கன்னா நான் டிஎன்பிசிக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். எப்படின்னா எனக்கு அந்த ஒரு கேப் பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வச்சது. ஸோ அந்த கொரோனா பீரியடில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிட்டோம்னா நம்மளுக்கு எப்போவுமே பெர்மனெண்ட்டாக ஒரு வேலை இருக்கும் அப்படின்னு யோசனை நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கினேன். அப்போ பார்க்கும்போது நான் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு சென்னை போனேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் பார்த்து நியூஸ் பேப்பர் மூலயமா அதிலேருந்து நான் சென்னை போய் ஒரு ப்ரைவேட் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். ஆனால் நான் ஜாயின் பண்ணது அந்த கைடன்ஸ்க்காக தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். பட்டு அந்த ஒரு பிம்பம் இருக்கும்ல, அமௌண்ட் கட்டி படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிம்பம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு 6 மாதம் போன பிறகு தான் நம்ம படித்தா மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே சர்வே பண்ண முடியும். மற்றபடி அகாடமிங்கிறது சும்மா ஒரு கைடன்ஸுக்கு தான். மற்றபடி அங்கே படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வேணால் நம்ம டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம போடுற டெஸ்ட் பேட்சுங்கிற அகாடமியை பொறுத்து தான் அதுவும். ஸோ என்ன பண்ணேன், நான் எங்கள் ஊருக்கு திரும்பிட்டு நான் புக்ஸு ஃபுல்லாமே நான் என்ன பண்ணேன்னா ஓன் புக்ஸு தான், அதாவது ஸ்கூல் புக்ஸ், அகாடமி புக்ஸ் எதுவுமே நான் படிக்க கிடையாது. அப்போ 2021 ஒரு 8 மாதத்துக்கிட்ட சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவைட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய படிக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். தமிழ் பார்த்திங்கன்னா நான் இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் 94 மதிப்பெண் பெற்றிருக்கேன். மேக்ஸில் பார்த்திங்கன்னா 27 கொஷினுக்கு 24 கொஷின் கரெக்டாக போட்டேன். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா 170 கொஷின். ஸோ எனக்கு தமிழும் மேக்ஸும் நான் அதிகமான கொஷின்ஸ் கரெக்டாக போட்டனால என்னால் அந்த 171 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் ரீச் பண்ண முடியுது. ஆனால் நான் என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா 2022 நடந்த குரூப் 4 நான் எழுதினேன். அது பார்த்திங்கன்னா அப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன். 158 கொஷின்ஸ் அட்டன் பண்ணேன். என்னுடைய ஓவரால் ரேங்க் பார்க்கும்போது 18,134 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருச்சு லைட்டாக. ஏன்னா நம்ம படித்தோம், பட்டு கிளியர் ஆகலை அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. வீட்டில் எல்லோரும், அதாவது நான் 2021 ஸ்டார்ட் பண்ணுறேன், 2022 எக்ஸாம்ஸ் வருது. அதாவது 2021 ஃபுல்லாமே எக்ஸாம்ஸ் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாம் பார்த்திங்கன்னா குரூப் 2 எழுதினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 2 பார்த்திங்கன்னா மே மாதம் வந்தது. அடுத்து குரூப் 4 பார்த்திங்கன்னா செப்டம்பரோ ஜூலையில் அந்த ரேஞ்சில் வந்தது. ஓகே, 2 எக்ஸாம் எழுதினேன். ஆனால் ஃபஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு குரூப் 2 ஓரளவுக்கு கிளியராக ஃபஸ்ட் எக்ஸாம்னால அதை ஒழுங்காக எழுதலை. நான் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது குரூப் 2ங்கிறது ஃபுல்லாக ஜிஎஸ் மட்டும் தான் இருந்தது. 200 கொஸ்டின்மே, அதாவது குரூப் 1 மாதிரி. மேக்ஸ் மட்டும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஜிஎஸ்க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, தமிழில் உள்ளே கொண்டு வந்தாங்க குரூப் 2க்குள்ளே. ஸோ அப்போ தான் என்ன பண்ணேன்னா புக்கை எல்லாம் கலெக்ட் பண்ணி தமிழ் புக்ஸ் ஃபுல்லாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நியூ புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனனால என்னால் குரூப் 2வில் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல. 82 கொஸ்டின்ஸ் 83 கொஸ்டின்ஸ் அவ்வளோ தான் தமிழில் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழில் நான் பின் வாங்கினதுனால என்னுடைய மொத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 146 போட்டேன். ஆனால் 146 போட்டு எனக்கு கிளியர் ஆகலை.
என்கிட்ட நான் வந்து எப்படின்னா பிஎஸ்டிஎம் எதுவுமே கிடையாது எனக்கு. ஸோ ஓகே, அது அப்புறம் தான் தெரிஞ்சது நான் எத்தனை கொஷின்ஸ் போட்டேன் அப்படிங்கிறது கடைசியாக தான் நான் பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டே எனக்கு கிளியர் ஆகாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதை விட்டாச்சு, அடுத்து குரூப் 4 வருது, ஒழுங்காக படிச்சிடலாம் அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா நான் 158 போட்ட கொஷின்ஸ், அதை போட்ட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 90 கொஷின்ஸ் வந்து தமிழில் கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ அப்போ தான் என்ன பண்ணேன்னா, நான் தமிழ் புக்ஸ் வந்து ஓல்டு புக்ஸு நியூ புக்கு எல்லாமே, அதாவது 6th to 7th நியூ புக்கு, 6th to 12th நியூ புக்கு, 6th to 12th ஓல்டு புக்கு எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது 2022. ஓகே, நம்மளால் முடியும், 158 கொஷின்ஸ் இருந்து எடுத்துட்டோம், இன்னும் ஒரு கொஞ்சம் தான். அப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 168 169க்கு வந்து பிசி கம்யூனலுக்கு வந்து கிடச்சிது. சரி ஓகே, இன்னும் ஒரு 10 கொஷின் தான், நம்மளால் முடியும் அப்படிங்கிறது நானே வந்து எனக்குள்ளே வந்து நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சுற்றி நான் வந்து கிராமம் அப்படிங்கிறனால என்னால் வந்து அங்கே இது பண்ண முடியல, என்னால் சர்வே பண்ண முடியல. எல்லோரும் இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு நம்ம சொன்னால் புரியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம எப்படி படிக்கிறோம், நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நான் மட்டும் நினச்சிக்கிட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுலேருந்து கடந்து போவோம் அப்படின்னு நம்ம புத்தகம் தான் டெய்லி பார்த்தீங்கன்னா எப்படி படிப்பேன்னா, நான் வந்து காலையில் இயர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 12 1 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன். ஆனால் புக்கை எடுத்துட்டேன்னா என்னுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அப்படி கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் மொபைல் எடுக்க மாட்டேன். ஏதாவது மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் யூஸ் பண்ணி ஃபோனை யூஸ் பண்ணிக்குவேன். மித்தபடி பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு படித்தது கிடையாது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 6th புக் எடுத்தேன்னா 6th புக் அப்படியே அட்டை டு அட்டை அப்படியே படித்து முடிச்சிடுவேன். 7th புக்கு 8th புக்கு இந்த மாதிரி தான். 12th புக் வரைக்கும் மோஸ்ட்லி. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் புக்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கணும். 6th to 12th நியூ புக்கு, ஓல்டு புக்கு தமிழில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த புக்கு உங்களுக்கு தேவையோ அந்த புக்கை ஃபுல்லாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதாவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி போய்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் ஓன் ஸ்டடி, அதாவது நீங்கள் ஓனாக வந்து படித்தா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் அப்படிங்க போனப்பட்டு தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து எந்த வேலைக்கும் போகலை. என்னுடைய குடும்ப பின்னணின்னு அப்படின்னு பார்க்கும்போது அப்பா அம்மா வந்து படிக்க கிடையாது, 2 பேருமே படிக்கலை. ஸோ என்னையை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அந்த ஒரு உந்துதல் தான் எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் மோட்டிவேட் பண்ணுறதும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தேன். 2022 ஃபெயில் ஆகிட்டேன். 2023 ஃபுல்லாகவே எக்ஸாம் வரல. ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா, என்னால் வெளியே போக முடியல, வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தாலும் என்னால் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நான் புக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா படிப்பேனான்னு தெரியல. சரி ஓகே, இந்த 1 வருஷம் தானே நான் சொல்லிட்டேன், லாஸ்ட்டாக இந்த ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் போயிடுறேன். எங்கள் வீட்டில் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஃபாரின் போக சொன்னாங்க. சரி ஓகே, நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லி வச்சுருந்தேன். அதோட நான் என்ன பண்ணேன்னா டெய்லி படிக்க ஆரம்பிச்சிருவேன். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸு, இதுக்கு மேலே இதை விட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான், நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு டார்கெட், இந்த கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஓனாக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு டவுட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2-3 சென்னையில் படிக்கும்போது அப்போ பழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் டவுட் கேட்டுக்குவேன். இல்லாட்டா ஓனாக யூடியூப்லேயே நிறையா கிளாஸஸ் இருக்குது, நம்மளுக்கு எதாவது டவுட்னா கூட அதில் கூட பார்த்துக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா நான் ஆஃபில், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து வேல்வி டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம், அதாவது டேஃபில். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அது போட்டால் கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் டெஸ்ட் பேட்ச் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த OMR ப்ராக்டிஸும் ப்ளஸ் சரி ஓகே இந்த மேக்ஸுக்கும் தமிழ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். படித்ததை கொஞ்சம் நம்ம எவ்வளோ தெளிவாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புக்ஸை ஃபுல்லாக தரவாக முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடணும். புக்ஸை ஃபுல்லாக முடிக்காமல் டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எனக்கு தெரியல. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்கை எல்லாமே சிலபஸ் வைஸ் நான் என்ன பண்ணேன்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு இருந்தது முன்னாடி. பார்ட் Aக்கு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி எடுக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக இலக்கணமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் பார்ட் Bக்கும் Cக்கும் பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி நானாக எடுத்தேன். இப்போ பார்ட் Bயில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பார்ட் Cயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பாரதிதாசன் பற்றிய அந்த மாதிரி இருக்கும். அப்போ பாரதியார் அப்படின்னா நான் 6th to 12th புக்கில் எங்கெங்கே பாரதியார் லெசன் இருக்குது,
அந்த இப்போ 6th பார்த்தீங்கன்னா காணி நிலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாரதியாருடைய லெசன்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதே மாதிரி பாரதிதாசனோட லெசன்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு எடுத்து ஒரு நான் வேர் டு ஸ்டடி நானாக க்ரியேட் பண்ணேன். இப்போ சப்போஸ் புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் கொடுத்து ஒரு ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. அதை முதற்கொண்டு இப்போ பாரதியாரோட பாடல் வந்து புக்குக்கு பின்னாடி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதையும் நான் என்ன பண்ணினா வேர் டு ஸ்டடி எடுத்து எழுதிக்குவேன். இப்படி பார்ட் பிக்கும் சிக்கும் இப்போ சில பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கம்பராமாயண சிலப்பதிகாரம்னா கம்பராமாயண சிலப்பதிகாரம் ஃபுல்லாமே எந்தெந்த லெசனில் அதாவது எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து எழுதும்போது நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா புக் வைஸ் ஃபுல்லாக முடிச்சிருவேன். 6th to 12th வரைக்கும் தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருவேன், ஓல்டு புக்கு நியூ புக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா பார்ட் பிசியும் வேர் டு ஸ்டடி வச்சு படிப்பேன். இப்போ சிலப்பதிகாரம் வந்து 6th to 12th அப்படியே ஃபுல்லாகவும் எங்கெங்கே இருக்குது அப்படி படிச்சிருவேன். அதே மாதிரி ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக படிச்சிருவேன். இந்த மாதிரி நான் 2 டைம் ரிவைஸ் பண்ணேன். அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி 90+ அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். அது ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது எனக்கு. அதே மாதிரி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்கான் நெட்ஒர்க்ஸ்னு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸுக்கு வந்து இது அந்த கொஸ்டின் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 250 ரூபா டெஸ்ட் அது. நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து 50 ரூபா போட்டு அதில் ஜாயின் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிளியர் பண்ணி நாங்களே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா மொத்தமாக ஒரு ஆள் போடும்போது அமௌண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வேள்வினா எங்களுக்கு வந்து 3000 ரூபா 3500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தது. நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து அமௌண்ட்டு போட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணனால கொஞ்சம் கம்மியாக இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அதான் அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் வந்து சைட் பை சைடு நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுவே 125 மார்க்ஸு. 125 கொஷின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி 75 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஃபுல்லாக தான் இருக்கும். நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் இப்போ பாலிட்டினா எக்ஸாம்பிளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு 12 to 13 அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும், வேறு யாரும் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது. நியூ சிலபஸ் இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே இலக்கியம் அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக பண்ணிவிட்டு இலக்கணத்துக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு டைப் பண்ணுறோம், ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம், ஒரு லெட்டர் எழுதுகிறோம், ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இலக்கண பிழையின்றி அந்த ஒரு கடிதத்தை எழுதணும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க இலக்கணத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 85 இலக்கணம் கொஷின்ஸும் 15 இலக்கியம் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே ஈக்குவல் ரேஞ்சில் இருந்தது. கிட்டத்தட்ட 50 to 50 அந்த மாதிரி இருக்கும், இல்லை 60 to 40 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் எனக்கு தெரியும். நான் ஆப்ஷன் பாரதியார் எங்கே இருக்கான்னு தேடி கரெக்டாக நான் போட்டுருவேன். ஸோ அதுவே இலக்கணம் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை உள்ள தொடரை சந்திப்பிழையை காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நாம் 4 லைனையும் நம்ம வாசித்து, அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி எல்லாத்தையும் வாசித்து அதில் வந்து நம்ம எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ 85 இலக்கணம் அப்படிங்கிறப்ப நீங்கள் டக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். இப்போ நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 மினிட்ஸ் தான் டார்கெட் வச்சுருப்பேன். அதே மாதிரி நான் அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு தமிழ் அட்டன் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை நான் வந்து என்ன பண்ணேன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவேன். இப்போ சப்போஸ் எனக்கு நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 100 கொஸ்டினில் எனக்கு ஒரு 84-85 கொஸ்டின் தெரிஞ்சது. அதை நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ ஒரு 15 கொஸ்டின் தெரியாதுன்னு கிடையாது, ஒரு 2 அப்படியே ஒரு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிவிட்டு 2 ஆப்ஷனில் இது வருமா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியாது. அதுக்கப்புறம் நான் யோசித்து போடும்போது ஓரளவு போட்டேன். ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அட்டன் பண்ணிடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 82வது கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணும்போது 97வது கொஸ்டினுக்கும் அதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எங்கேயே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் 97 பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தெரியலையா கொஞ்சம் விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலைங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். சப்போஸ் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகுங்க. அதிலே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நான் தமிழை ஃபஸ்ட்டு முடித்தேன். நீங்கள் மேக்ஸில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்து என்ன பண்ணேன்னா மேக்ஸுக்கு போயிட்டேன், மேக்ஸுக்கு மூவ் ஆகிட்டேன். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் இருக்கும், வரிசையாக இருக்காது. ஸோ நீங்கள் மேக்ஸை தேடி கரெக்டாக போட்டு இந்த 125 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும். அந்த கான்ஃபிடென்ட்டை கொண்டு போய் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஜிஎஸ்சில் அப்ளை பண்ணணும். ஜிஎஸ்சில் அப்ளை பண்ணும்போது ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்த்தீங்கன்னா
ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக அட்டன் பண்ணிடணும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் தெரியாது, 2 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிவிட்டு 2 ஆப்ஷன் வச்சு நம்ம இதை போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டும் ஒமிட் பண்ணவே கூடாது. இப்போ நான் சயின்ஸ் 5 கொஸ்டின் தான். இப்போ நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 5 கொஸ்டின் எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சயின்ஸை கொஞ்சம் படிங்க. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்டும் ஒமிட் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய கவுன்சிலிங் அனுபவம் அப்படி வந்து ரிசல்ட் அனுபவம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2021 ஒரு 2025 ஆயிடுச்சு. இப்போ ஜனவரி ஒரு 4 வருஷ உழைப்பு தான். அந்த 4 வருஷ உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது எனக்கு அந்த ரிசல்ட் அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 28 அந்த ரிசல்ட்னால் வந்து ஒரே கண்ணீர் ஆனந்த அழுக, வீட்டில் எல்லோரும் அழுக. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த 4 வருட போராட்டத்துக்கான வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போன நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். நம்ம அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது என்னால். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கான பலன் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு விதத்தில் எனக்கு ஊரக வளர்ச்சித்துறை அப்படிங்கிறது மக்கள் பணிக்கான ஒரு துறையாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னால் முடிஞ்ச சேவையை மக்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு நான் உறுதி கூறுறேன். அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா படிங்க, படித்து மக்களுக்கு சேவை செய்வாங்க. நன்றி.